Taste the Daily. பெரம்பலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்கிட வலியுறுத்தியும் சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்கிட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெரம்பலூர் துறைமங்கலம் பகுதியில் உள்ள கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு சங்கத்தின் கோட்டத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அச்சங்கத்தினர் பலர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் அனைத்து கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் இன்றைய நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய கோரிக்கை நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைப்பதை கைவிட வேண்டும். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக சுங்கச்சாவடி அமைப்பதை கைவிட வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையம் அருகே மூடப்படாத கழிவுநீர் கால்வாயில் பள்ளி குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகள் விழும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்குள்ள புத்தேரி தெருவில் சாலையையொட்டி பெரிய கழிவுநீர் கால்வாய் செல்கின்றது. இந்த கால்வாய் பணி கடந்த மாதம் முடிவுற்ற நிலையில் கால்வாயை அதிகாரிகள் அலட்சியமாக மூடாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி பள்ளி குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் விழும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கால்வாயில் நெடுஞ்சாலைத்துறையினர் மணல் மூட்டைகளை வீசிச் சென்றுள்ளதால் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. எனவே இந்த கால்வாயை அதிகாரிகள் மூட வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சாலையில் திடீரென 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சியின் மையப்பகுதியில் திண்டுக்கல் கரூர் சாலையில் திடீரென சுமார் 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இந்த பள்ளத்தில் அவ்வழியாக வந்த காரின் முன்பக்க சக்கரம் சிக்கிக் கொண்டதால் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் இந்த பள்ளத்தை அதிகாரிகள் முழுவதுமாக மூடாமல் அலட்சியத்துடன் டயர் மற்றும் தேங்காய் மட்டையை கொண்டு மூடியுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள அரசு பள்ளி ஒன்றில் பாதையில் நிறுத்தப்பட்ட சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அருகே உள்ள கூனாண்டியூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் சமூக விரோதிகள் பள்ளி வளாகத்திற்குள் மது அருந்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் விஷ ஜந்துக்கள் அடிக்கடி பள்ளிக்குள் நுழைவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் பணிகள் தொடங்கிய சில நாட்களிலேயே பணிகள் நிறுத்தப்பட்ட இந்த பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டுமென அப்பகுதியினர் விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கம் ரயில்வே கேட்டில் லாரி மாட்டிக்கொண்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேல்மருவத்தூர் அருகே செய்யூர் பிரதான சாலையில் சோத்துப்பாக்கம் ரயில்வே கேட் உள்ளது. இந்நிலையில் ரயில்வே பாதையை கடந்து சென்ற கனரக லாரி ஒன்று 2 தண்டவாளங்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டது. தகவல் அறிந்து சென்ற ரயில்வே ஊழியர்கள் பொதுமக்கள் உதவியுடன் லாரியை மீட்டு அப்புறப்படுத்தினர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் போதையில் இருந்த நபர்கள் போக்குவரத்து பெண் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கோயம்பேடு அருகே பெண் காவலர் ஒருவர் சாலையில் பணியில் இருந்தபோது நோயன்றி வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கஞ்சா போதையில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து இருசக்கர வாகன ஆவணங்களை கேட்டபோது போதையில் இருந்தவர்கள் பெண் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது குறித்து பெண் காவலர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் கொலை மிரட்டல் விடுத்த ஜாட்வின், செல்வகுமார் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஸ்கூல் பேக் வாங்கித் தரவில்லை என கோரி பள்ளி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கிருத்திக் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவன் கிருத்திக் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து வீட்டிற்கு வந்த மாணவரின் தாயார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் மாணவரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பெற்றோர் தனக்கு ஸ்கூல் பேக் வாங்கித் தரவில்லை என்ற விரக்தியில் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை நசரத்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்த காரில் இருந்து திடீரென புகை வெளிவந்துள்ளது. இதையடுத்து காரில் இருந்த 3 பேரும் காரை விட்டு இறங்கி சிறிது தூரம் சென்ற நிலையில் கார் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதில் கார் முழுவதும் தீயில் கருகி சேதமடைந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியாருக்கு சொந்தமான காற்றாலையிலிருந்து கரும்புகை வெளியேறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் அருகே கேத்தனூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காற்றாலை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த காற்றாலையிலிருந்து கரும்புகை வெளியேறியது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் உள்ளே பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே ITI படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்து காலாவதியான மருந்துகளை பறிமுதல் செய்தனர். விருகாவூர் என்ற இடத்தில் மருத்துவம் படிக்காமல் மெடிக்கல் மற்றும் கிளினிக் சென்டர் வைத்து ஒருவர் மருத்துவம் பார்த்து வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சரவணன் என்பவர் போதிய மருத்துவ கல்வி பயிலாமல் மருத்துவ மையத்தில் ITI மட்டும் முடித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து காலாவதியான மருந்துகளை பறிமுதல் செய்த போலீசார் போலி மருத்துவர் சரவணனை கைது செய்தனர். தொடர்ந்து மருந்தகத்திற்கு வருவாய்த்துறையினர் உதவியுடன் சீல் வைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி அதன் கழிவுகளை மக்கள் பயன்படுத்தும் பாதையில் கொட்டிவிட்டு சென்றதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். வேலூர் கன்சால்பேட்டை பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயை மாநகராட்சி ஊழியர்கள் தூர்வாரி சீர் செய்தனர். அதிலிருந்து எடுக்கப்பட்ட கழிவுகளை வெளியே எடுத்துச் சென்று அப்புறப்படுத்தாமல் மக்கள் பயன்படுத்தும் பாதையில் போட்டுவிட்டு சென்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் பாதையை கடந்து செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த கழிவுகளை மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் மாநகராட்சி ஊழியர்கள் கழிவுகளை அலட்சியமாக பாதையில் கொட்டி சென்றதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்தியூர் அடுத்துள்ள மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் நிறுவனத்தின் செல்போன் டவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றுள்ளனர். இதனால் சில நாட்களாக இந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் இந்த டவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடியா திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் வீதியில் ஒரு 100 குடும்பம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் டவர் வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 6 மந்த் முன்னாடி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இது பண்ணிட்டாங்க. நாங்கள் கவுந்தப்படி போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் ஏற்கனவே 6 மந்த் முன்னாடி கொடுத்தோம். பஞ்சாயத்து போர்ட் ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் அவங்க தடுக்கலை. மறுபடியும் நாங்கள் சரி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்காக பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கோங்க சார்.